ஏங்க ராசு ரூம் நல்லா இருக்குல்ல? நல்லா போட்டிருக்கா ரூம். ஏதோ பெரிய ஹோட்டலாக பார்த்து தான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். தேவி, உனக்கு இந்த ரூம் ஓகே தானே? ஓகே மதனி. நீங்கள் எங்கே தங்க சொல்கிறீங்களோ அங்கே தங்கிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? அண்ணனும் வந்திருந்தா நீயும் அண்ணனும் படுத்துக்கிறதுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, அண்ணன் வரலை. இப்போ என்ன சொல்ல வருது இந்த மதனி? அண்ணன் வராதது நல்லதுன்னு நினைக்குதா? எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருந்துச்சுன்னா காசு கூட ஆகும்னு நினைக்குதோ என்னமோ? தேவி, தேவி, என்ன கூப்பிட கூப்பிட எதையும் யோசிச்சிட்டே இருக்கா? தேவி. சொல்லுங்க மதனி. என்ன கூப்பிட கூப்பிட எதையும் யோசிச்சிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை மதனி, அவரை தனியாக விட்டுட்டு வந்துட்டேன்ல. இப்போ நீங்கள் சொல்ல வந்து அவர் நினப்பு வருது. நான் அவருக்கு போய் ஒரு ஃபோன் அடித்து பார்த்துட்டு வந்துடுறேன். அச்சோ தேவி, மணி 10 போகுது. அண்ணன் இந்நேரம் சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பார். இவ போய் ஃபோன் அடித்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற? ஏன் புருஷனுக்கு பேசுகிறதுக்கு இவகிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. தேவி, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாங்க மதனி, அவர் தூங்கியிருப்பார். சரி, நான் காலையில் பேசிக்கிறேன். எல்லாம் ஓகே தானே? உங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல? ஓகேடா. மொத்தமாக எத்தனை ரூம் புக் பண்ண? மொத்தம் 4 ரூமா? ஆமாம்மா, 4 ரூம் போட்டேன். எனக்கு ஒரு ரூமு, தேனுக்கு ஒரு ரூமு, உங்களுக்கு ஒரு ரூமு, செம்பாத்திஷ்டிக்கு ஒரு ரூமு, அவ்வளோதான். ஏன்டா ரூம் ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப காசு அதிகமாகிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீங்கள் தூங்குங்க. காலையில் வெள்ளனை எந்திரிங்க, ஊரை சுற்றி பார்ப்போம். சரிடா. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஒரு 7:30க்கெலாம் கிளம்பிடுங்க. 8 மணிக்கு வெளியில் போயிடலாம். சரிடா, நாங்கள் இப்போயே மாத்திரையை போட்டு படுத்துறோம். கையில் என்ன பண்ணுறா? கையில் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாம்மா. சரி, அப்படியே கதவை சாத்தியிருந்தா சரின்னு கதவை லாக் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன். சரிடா, சரி பார்த்துக்கோ. சரிம்மா. தேவி, நீ எங்கே படுத்துக்கிற? பெட்டில் படுத்துக்கிறியா இல்லை கீழே படுத்துக்கிறியா? மதனி, நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க. நான் கீழே படுத்தே பழக்கமாயிடுச்சு. நான் கீழே படுத்துக்கிறேன். அண்ணனும் வேறு பெட்டில் தானே படுப்பார். அப்புறம் நான் எப்படி படுக்கிறது? நீங்கள் 2 பேரும் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே தரையில் படுத்துக்கிறேன். அடிஷ்னல் பெட்டு கூட இருக்குது, நீ வேணால் தரையில் போட்டுக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதனி, நான் சும்மாவே படுத்துக்கிறேன். பெட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. வீட்டில் நான் சும்மா தரையில் தானே பாய் விரித்து படுப்பேன். அதே மாதிரி இங்கே படுத்துக்கிறேன். பெட்ஷீட் மட்டும் கொடுங்க போதும். தலைவாணி கொடுங்க. சரி தேவி. ஹலோ மேடம், எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க? நாங்கள் ஜிம்பா ஹோட்டல்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான். அங்கே தான் தங்கியிருக்கோம். நீங்கள் எப்படி வேலை இங்கேயே முடிச்சிடுவீங்களா? மேடம், இப்போ தானே சொல்லியிருக்கீங்க, இனிமேட்டு தான் பிளான் போட்டு எல்லாம் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக காசு உங்களை வந்து சேரும். ஓகே மேடம், எங்களுக்கு புரியுது. நாங்களும் எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ முடிச்சிடறோம். என் பேர் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் பண்ணி முடிக்கணும். நான் அவங்க ஃபோட்டோ, அவங்களோட ரூம் நம்பர் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பர்லேயே வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் வேறு நம்பர்லேருந்து தான் வாட்ஸ்அப் பண்ணுவேன். என் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் பண்ண முடியாது. எதுக்கு மேடம்? அப்புறம் என் நம்பர் தெரிஞ்சு போச்சுன்னா உஷாராக இருக்கணும்ல. மேடம், நீங்கள் பயங்கர உஷாராக இருக்கீங்க மேடம். பேசாமல் நீங்கள் எங்கள் கேங் லீடராக வந்துடலாம் மேடம். சரியான டம்மி பீஸாக இருப்பான் போலவே. ஹலோ, கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யுங்க. ஓகே மேடம், நீங்கள் எவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ஆனால் இன்னமும் கொஞ்சம் பேமெண்ட் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்களே. வேலையை முடிச்சிங்கன்னா உடனே நான் பேமெண்ட் பண்ணிடுவேன். இல்லை மேடம், அட்வான்ஸாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எவ்வளோ வேணும்? ஒரு 2 லட்சம். என்ன மேம் சொல்கிற? அட்வான்ஸே 2 லட்சமா? மேடம், நீங்கள் கொடுத்த வேலை அப்படி, அதுக்காக தான் இவ்வளோ காசு. சரி, டோட்டலாக எவ்வளோ கேட்குறீங்க? டோட்டலாக 5 லட்சம் மேடம். என்னது, 5 லட்சமா? மேடம், அப்படி உங்களுக்கு காசு பிரச்சனையாக இருந்தால் நீங்களே பண்ணிக்கோங்க. கொடுக்குறேன். ஏன் மேடம், உங்களுக்கு தானே மேடம் நாங்கள் வேலை பார்த்து கொடுக்குறோம். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. கொடுக்குறேன். அப்பா, இதுக்கு அதுவே பெட்டர். சும்மா வள கொலன்னு பேசாம வேலையை முடிக்க பாருங்க. ஓகே மேடம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவையும் டீட்டெயிலையும் அனுப்புங்க. என்ன அனுப்ப காணா, எங்களை தான் ஏவிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உடனே அனுப்பி விடுறேன், வைங்க ஃபோனை. ஓகே மேடம். நம்ம சம்பாரிச்ச சுத்தெல்லாம் இந்த மாதிரி செஞ்சே அழிஞ்சு போயும் போலயே. ஒரு சின்ன வேலைக்கு இவ்வளோ சம்பளம் கேட்குறான். என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம வேலை நடக்கணும்னா பண்ணித்தான் ஆகணும். தேவி வீட்டுக்காரி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரில. வீட்டுக்குள்ளார போகும்போது பார்த்தேன். சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியலையே. இந்த சின்ன பொண்ணெல்லாம் இருக்காளே, நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒழுங்காக இருக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்ற அக்கறை இருக்கா அவளுக்கு? ஏதோ நானாக இருக்க கண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவி என்னையை நம்பி சொல்லிட்டு போனான். அண்ணன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சிச்சு. அப்புறம் கதவை சாத்திட்டு படுத்துட்டாரு. சாப்பிட்டாரா இல்லையா, மாத்திரை போட்டாரா, என்ன ஏதுன்னு தெரியல. இந்த சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுவான்.
ஹலோ, யாருங்க அது தூக்கத்தில் போய் ஃபோன் அடிக்கிறது? ஏய் சின்ன பொண்ணு, நான் தான் வசந்தி பேசுகிறேன். வசந்தியாது கசந்தியாது, யாருங்க அது தூக்க விடாம நைன்னு அங்கேயே ஒரு பொண்ணு வசந்தின்னு உட்காந்துட்டு மீனிக்கிட்டு இருக்கா. இப்போ ஃபோனில் வேற தொல்லை பண்ணுறீங்களா? சரி, இந்த வசந்தி தொல்லை தாங்க முடியலப்பா. அடியே 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டியா நீ? யாருடி அவ? நான் தூக்குற டைம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐடி ஃபோனை. ஏய் சின்ன பொண்ணு கட் பண்ணிட்டா. என்ன அவ 10 மணிக்கெல்லாம் படுத்துட்டாளா? அதுக்குன்னு நம்ம தண்ணி போட்ட மாதிரி இப்படி பேசுறா. ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, என்ன ஏதுன்னு பார்க்கறதுலாம் இல்லை. தின்னோமா தூங்கினோமா போனோமா வந்தோமான்னு இருப்பா போலவ. ஷப்பா, இவளை நம்பி எப்படிதான் தேவி விட்டுட்டு போனாலோ தெரியலப்பா. நம்ம நல்லவங்களா இருக்க கண்டு இவ்வளோ நேரம் அல்லாடுறோம். அண்ணனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்ததுக்கப்புறம் சொல்லணும். இவ ஒரு எட்டு கூட பார்க்கல, நான் தான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லணும் தேவிக்கிட்ட. சரி, நம்ம போய் படுத்து தூங்குவோம். ஆமாம், நம்ம வீட்டுக்கார் வந்தாரா இல்லையா? அதே ஃபஸ்ட்டு பார்க்கல. உள்ளார போய் பார்ப்போம். சாப்பிட்டாரா, என்ன பண்ணாரு, தூங்குறாரா, என்ன எதுன்னு தெரில. சரி, நம்மளும் போய் படுப்போம். வந்தாலும் சரி வரலனாலும் சரி. சுற்றி போடணும். இந்த புடவை கட்டிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்க. போய் சூடத்தை எடுத்துட்டு வந்து சுற்றி போடணும் நம்மளுக்கே. இந்நேரத்தில் அவன் தூங்கியிருப்பானா? சும்மா ஃபோன் அடித்து பார்ப்போம். சொல்லுடா மச்சான். என்னடா ஒரு ரிங்லே எடுத்துட்ட? கையில் தாண்டா இருந்துச்சு ஃபோனு. ஏன் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கலையா? ஏன்டா 24 மணி நேரம் என் பொண்டாட்டியை தாங்கிக்கிட்டே இருக்க முடியுமாடா? இல்லைடா, சும்மா கேட்டேன். தங்கச்சி பக்கத்தில் இருந்தால் ஃபோனை எடுக்க விடாதே, அதனால கேட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. அப்போ ஐயாவுக்கு ஜாலி தான். நான் நிம்மதியாக இருந்தால் உனக்கு பிடிக்காதே. ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பேசினேன். பொண்டாட்டி இல்லாமல் ஐயாவுக்கு தூக்கம் வரலையோ? அட ஏன்டா நீ வேற. அவள் இருந்தான்னு வை, ஃபுல்லாக தூங்கவே முடியாது. அம்மா இங்கே வலிக்குது மாமா, இங்கே வலிக்குது மாமா, வாந்தி எடுக்கிறேன் அது எடுக்கிறேன், எனக்கு தூங்கவே விட மாட்டா. இன்னைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன், நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன்னு. சரி, நைட்டு நேரத்தில் நீ கையில் கூட இல்லாமல் எனக்கு எதுக்கு ஃபோன் அடிச்சிட்ருக்க? இல்லைடா, நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால தான் உனக்கு ஃபோன் அடித்து கேட்கலான்னு ஃபோன் அடித்தேன். என்னது இந்த மிட் லைட்டில் பிளான் பண்ணுற? அப்புறம் வேறு எப்படா பிளான் பண்ணுறது? கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் அடித்தேன்ல, நானே பண்ணிக்கிறேன் எல்லாம் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ மட்டும் எனக்கு ஃபோன் அடித்த ஐடியா கேட்குற? சரி, இப்போ ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான், இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லு. இங்கே வேற பெங்களூரில் பொட்டானிக்கல் கார்டன்று ரொம்ப ஃபேமஸான பூங்கா இருக்குது. அதாவது பார்க் இருக்குது, ரோஸ் பார்க்கு, அந்த மாதிரி பொட்டானிக்கல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக கண்ணை மூடி கூட்டிகிட்டு போய் சர்ப்ரைஸாக கேட்க வெட்டிடு. ஏதாவது ஒரு ரிங்கோ கோல்டு ரிங்கு வாங்க முடிஞ்சால் கோல்டு ரிங்கு வாங்கி கொடுத்துரு. அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணு. இவ்வளோதாண்டா எனக்கு தெரிஞ்சது. போடா, இது ரொம்ப மொக்கையாக இருக்குது. எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்குடா. எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கும். கையலுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அப்போ நீ பண்ணு. ஓ ஆமாண்டா, இது நல்லா இருக்கு. சரி ட்ரை பண்ணு. என் பொண்டாட்டி இல்லாதப்போ தான் நான் நல்லா தூங்க முடியும். நான் போய் தூங்குறேன். எனக்கு தூக்கமாக வருது. ஓகே, ஃபோனு போன வைட்டா தவளை வாயா. அப்போ நாளைக்கு கையலுக்கு பர்த்டேக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதான். அப்போ கையலுக்கு நாளைக்கு பர்த்டேவா? என்னோட ஜீவா பர்த்டே தான் கொண்டாட முடியல. இந்த கையலோட பர்த்டேவாவது என்னோட ஜீவா பர்த்டே மாதிரி கொண்டாடிக்க வேண்டியதான். கயல், ஜீவா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு.